ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 1 கப் ரவை போட்டிருக்கிறேன். 1/2 லிட்டர் பால் சூடாக காய்ச்சி வச்சுருக்கிறேன். சூடான பாலை ரவையில் ஊற்றிடலாம். நம்ம ஊற்றின சூடான பால்லே ரவை வெந்துடும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா சாஃப்டாக வெந்துடும். 1 கப் ரவைக்கு 2.5 கப் பால் கரெக்டாக இருக்கும். 1 கப் பொட்டுக்கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் நெய். தண்ணி எதுவும் ஊற்றாமலே முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரவையில் உள்ள பாலே கரெக்டான அளவாக இருக்கும். முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. நான் முறுக்கு அச்சு எடுத்துருக்கிறேன். நான் இந்த 3 ஹோல்ஸ் உள்ள அச்சு தான் எடுத்துருக்கிறேன். நான் அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம முறுக்கு புழிஞ்சி எடுத்துக்கலாம். முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் சூடாகுது. ஒரு பிளேட்டில் முறுக்கு புழிஞ்சி வச்சுருக்கிறேன். இதை போட்டுடலாம். முறுக்கு 2 சைடு நல்லா செவந்துச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ரவை இருந்தால் போதும். வாயில் வச்சோன்னா கரையிற முறுக்கு ரெடி ஆகிடும். டீயோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.